ஃபுட் டெலிவரி பண்றாங்களா சார் பாய்ஸ்க்கு? அவங்களுக்கு என்னென்ன மாரி ரெமெடிஸ் இருக்கும்? அந்த ஏன்னா ஃப்ரீக்வென்ட்டா டிராவல் பண்ணுவாங்க அவங்க. கண்டிப்பா நெக் பெயினும் பேக் பெயினும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நியூரோபத்தின்னு ஒரு கண்டிஷன் வரும். அதாவது பாத எரிச்சல் பிளஸ் டிங்லிங் சென்சேஷன், ஒரு உணர்வில்லாத ஒரு சென்சேஷன் வந்து வரும். இது வந்து சுகர் வந்து இப்போ மிடில் ஏஜ் பீப்புளுக்குலாம் ஸ்ட்ரோக்ஸ் வந்துருதுங்களா? ஸோ இது எப்படி சார் ஸ்டாப் பண்றது? ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹால் நிறைய யூஸ் பண்ணாலும், ஸ்மோக் நிறைய பண்ணாங்கன்னா வந்து பிபி வந்து நார்மலாக ஜாஸ்தியாக இருக்கான சான்ஸ். முதல்லயே அந்த பேஷண்ட் வந்து ஒரு சில அறிகுறிகள் இருக்கும். அதாவது கொஞ்சம் தலை சுற்று இருக்கும், ஒரு இம்பேலன்ஸ், அதாவது அவங்களால சரியா நடக்க முடியாம பேச்சு வந்து குளறி குளறி பேசுவாங்க. சார் ஐடி ஜாப்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நிறைய நெக் பெயின் வருதுல்ல? ஸோ அதுக்கு என்ன மாதிரி? சிஸ்டம் ரொம்ப ஹேண்டில் பண்றவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லாம மொபைல்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணாங்கன்னா கூட வந்து. ரெட் டேப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டாக்டர் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் கிளிமெண்ட் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார் பிசியோதெரபினா என்ன? யாருக்கெல்லாம் அது தேவைப்படுது? பிசியோதெரப்பினா வேற ஒண்ணும் இல்லம்மா, மூமெண்ட்ஸ். இப்ப யார் யாருக்கெல்லாம் மூமெண்ட்ஸ் நம்ம பண்ணுறோமோ அவங்களுக்கெல்லாம் தேவைப்படுதோ எல்லாருக்குமே, அதாவது பிறந்த குழந்தையில இருந்து வயதானவர்கள் இருந்து எல்லாருக்குமே வந்து நம்ம பிசியோதெரப்பி தேவை இருக்கு. ஸோ பிசியோதெரப்பில பாத்தீங்கன்னா பல பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அந்த பிரான்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தை பீடியாட்ரிக் பிசியோல இருந்து ஆரம்பிச்சு ஜீரியாட்ரிக் வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் பிசியோ பொறுத்த வரைக்கும். ஓகே. இப்போ பிறந்த குழந்தைக்குன்னா எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தரீங்க? இப்போ சில எல்லாம் பாத்தீங்கன்னா சில குழந்தைங்களாம் வந்து டிலேட் மைல்ஸ்டோன் சொல்லுவோம். அதாவது ரொம்ப லேட்டா, அதாவது பிறக்கிற நாள், அதாவது பிறந்துருவாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் டியூரேஷன், அந்த டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஓகே. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து அந்த டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக, அதாவது மூவ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக வேண்டி நம்ம வந்து யூஸ் பண்றது. இப்போ ஒரு மிடில் ஏஜ் குரூப்புக்கு அப்படின்னா எந்த மாதிரி பிசியோதெரபிஸ்ட் தேவைப்படும் சார்? இப்போ மிடில் ஏஜ் குரூப் பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பிசியோஸ் இருக்குங்கம்மா. நிறைய பேர் வந்து இப்போ விளையாடுறது அந்த மாதிரி ஆகும்போது இன்ஜுரிஸ் ஹேப்பன் ஆகுது இல்லையா? ஸோ அதை ரெக்டிஃபை பண்றதுக்காக வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் பிசியோ வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அது மூலமாவும் வந்து இப்போ பெயினை ரிலீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் பண்ணும்போது மறுபடியும் அவங்களோட விளையாட்டுல அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவும் பிசியோதெரப்பி பயன்படுது. ஓகே. ஒரு ஏஜ்டு பீப்புள் அப்படின்னா எந்த மாதிரி வந்து டிசீஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க சார்? இப்போ ஏஜ்டு பீப்புள்னு சொல்றத விட வயது ஆகும்போது, மனிதர்கள் வந்து வயது ஆகும்போது வந்து தேய்மானம் வந்து சராசரியா நார்மலாவே ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 பிளஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரியோஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தேய்மானம், இடுப்பு எலும்பு தேய்மானங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆகுது. ஆகிறதுனால வந்து அதுக்கு நம்ம வந்து பிசியோதெரப்பியை பயன்படுத்துறோம். பயன்படுத்தும் போது வலி இல்லாம அவங்களால நார்மல் லைஃப் ஸ்டைல வாழ முடியும். இப்போ வலி இல்லாமனா எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியுமா? இப்போ கண்டிப்பா. இப்போ வந்து நம்மளோட பிசியோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய லேட்டஸ்டான மிஷின்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லேசர் இருக்கு, ஷாக் வேவ், இந்த மாதிரி மிஷின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணி, லேசர்லாம் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃப்ளமேஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் அந்த இன்ஃப்ளமேஷன் நம்ம ரெடியூஸ் ஆகும்போது நம்ம பெயின் வந்து தானாவே குறைய ஆரம்பிச்சிடும். குறையும் போது அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் முட்டிக்கா இருந்தாலும் இடுப்புக்கா இருந்தாலும் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி எக்ஸசைசஸ் இருக்கு. அந்த எக்ஸசைசஸ் நம்ம பயன்படுத்தி பெயினை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இது இது இதோட காஸ்ட் எவ்வளவு சார் இருக்கும்? ஒரு சராசரி காஸ்ட்ன்றது வந்து அந்தந்த கிளினிக்ஸை பொறுத்த மட்டுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்ல முடியும்? அப்ராக்சிமேட்னு எதுவும் பெருசா சொல்ல முடியாது. அது வந்து ஏன்னா ஒவ்வொரு இடத்துல இப்போ சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கிளினிக்கல் செட்டப்ஸ் அதை பொறுத்து அவங்க வந்து காஸ்ட் வந்து அவங்க வேரி பண்ணுவாங்க. பட் இப்போ கிராமங்கள்ல வரும்போது அவங்களோட மிஷினரிஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இல்ல. இப்ப வெளியில கேள்விப்படும் போது அப்படின்னு பார்த்தா 2.5 lakhs கிட்ட ஒரு கண்ணிக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். அது வந்து நீங்க சர்ஜரி பொறுத்து நீங்க சொல்றீங்க. வந்து சர்ஜரி பொறுத்த வரைக்கும் டிகேஆர், டோட்டல் நீ ஆர்த்தோபிளாஸ்டி, தாராளமா அந்த மாதிரி வரும். அதுக்காக அவங்க யூஸ் பண்ண அந்த டாக்டர்ஸ் யூஸ் பண்ற இம்ப்ளான்ட் தான் மெயின் காஸ்ட். ஸோ அதுக்கு சில பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட காஸ்ட் அண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க யூஸ் பண்ற இம்ப்ளான்ட்டோட இது வந்து தரங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுதான் கண்டிப்பா வருது. சோ அபார்ட் ஃப்ரம் சர்ஜரி இது நார்மலா ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமா? கண்டிப்பா. சர்ஜரிக்கு முன்னாடியே நம்ம பண்ண முடியும். சர்ஜரிக்கு அப்புறமும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூட்டு வலின்னு எடுத்துக்கிட்டீங்க, டோட்டல் நீ ஆர்த்தோபிளாஸ்டின்னும் போது அதுக்கு முதல்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த நீ ஜாயிண்டோட இதை பார்க்கணும். ஸோ ரொம்ப தேஞ்சிருக்கு, எனக்கு ரொம்ப ஸ்டிஃப்னஸ்னஸ் இருக்குன்னா தான் நம்ம வந்து இந்த சர்ஜரிக்கே போவாங்க பேஷண்ட்ஸ் வந்து நார்மலா. இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே பிசியோதெரப்பி மூலமா கண்டிப்பா நம்மளால அது சரி செய்யும். நீங்க ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் பண்றீங்களா சரி மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு? ஆமா, நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுல வந்து பாஸ்டர் கரெக்ஷன் மெயினா வந்து இப்போ பேஷண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து சிஸ்டம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், சிஸ்டம் போஸ்டர் எப்படி வச்சுட்டு நம்ம அதுல உட்காரணும், அவங்க சேர் பொசிஷனிங் எப்படி இருக்கணும், அது மூலமா எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்குறோம்.
ஃபுட் டெலிவரி பண்றாங்களா சார் பாய்ஸ்க்கு? அவங்களுக்கு என்னென்ன மாரி ரெமெடிஸ் இருக்கும்? அந்த ஏன்னா ஃப்ரீக்வென்ட்டா டிராவல் பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பா. பைக்ஸ்ல. அவங்களுக்கு வந்து ரொம்ப லாங் டிரைவ் டெய்லி ரொம்ப ரெகுலரா ஒரு நாளைக்கு எப்படி 100 கிலோமீட்டருக்கு ஓட்டுறனால, அவங்க வந்து சரியான போஸ்டர் மெயின்டெயின் பண்ண மாட்டாங்க. அதே மாரி அவங்க பைக்ஸ வந்து சரியான நிலைமையில கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சஸ்பென்ஷன் இஷ்யூஸ் ஏதாவது அந்த மாரி ம். இருக்கும். ஃபோர்க்ல இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்க்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது வண்டியிலனாக்கா, கண்டிப்பா நெக் பெயினோ, பேக் பெயினோ வர்றதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்கும். ம். ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்பைனல் ஸ்ட்ரென்தனிங் எக்சர்சைசஸ் அண்ட் நெக் ஸ்ட்ரென்தனிங் எக்சர்சைசஸ் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஓகே. அந்த மாரி பண்ணும்போது, அவங்க வந்து அத கண்டிப்பா ரெகுலரா பண்ணணும். என்னன்னா, அவங்களோட வேலையே அதுன்றனால ஓகே. அவங்களோட போஸ்டரை வந்து நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு பெயின் ஃப்ரீயான லைஃபை வாழ முடியும். சரி, இப்ப டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி சார் பிசியோதெரபில சப்போர்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா டயபெட்டிக் பேஷண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் டயபெட்டிக் நியூரோபத்தின்னு ஒரு கண்டிஷன் வரும். அதாவது பாத எரிச்சல் பிளஸ் ம். டிங்லிங் சென்சேஷன், ஒரு உணர்வில்லாத ஒரு சென்சேஷன் வந்து வரும். ஓகே. இது வந்து சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா ஆயிடுது அப்படின்னாக்கா வந்து இந்த டயபெட்டிக் நியூரோபதி வந்து வரும். இந்த மாதிரி டயபெட்டிக் நியூரோபதிக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான எக்ஸசைசஸ் நம்ம பிசியோல இருக்குது. ஓகே. கண்டிப்பா அதை அவங்க ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுல இருந்து முழுமுறையா குணமடைய முடியாது, ஆனா மெயின்டைன் அண்ட் மேனேஜ் பண்ண முடியும் கண்டிப்பா. ஓகே. ஓகே. இப்போ மிடில் ஏஜ் பீப்பிளுக்குலாம் ஸ்ட்ரோக்ஸ் வந்துருதுங்களா? சோ இது எப்படி சார் ஸ்டாப் பண்றது? பிரிகாஷன்ஸ் எதாவது? கண்டிப்பா. இப்போ மிடில் ஏஜ் பீப்புள பொறுத்த வரைக்கும் மேஜரா பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹால் நெறைய யூஸ் பண்ணாலும், ஸ்மோக் நெறைய பண்ணாங்கன்னா வந்து பிபி வந்து நார்மலா ஜாஸ்தியா வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த பிபி ஜாஸ்தியாச்சு அப்படின்னாக்கா, இஸ்கெமிக் ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல் வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா வந்து இப்போ ஸ்ட்ரோக் வந்ததுன்னா இமிடியேட்டா நம்ம ஜெனரல் பிசிஷியனோ இப்போ ஹாஸ்பிட்டல்லயே போய் சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு தான் உங்ககிட்ட வருவாங்களா? இல்ல எப்படி? கண்டிப்பா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரோக் ஒரு பேஷண்ட் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னாலே உங்களால எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவங்க ஃபேஸ் ஒரு சைடு வந்து போக ஆரம்பிச்சிடும். அதாவது ஓ. போனோமா போக ஓ. ஆரம்பிச்சிடும். ஓகே. அதே மாதிரி கை கால்கள் வந்து செயலிழக்க ஆரம்பிச்சிடும். ம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நீங்க அந்த பேஷண்ட் வந்து உடனடியா பக்கத்துல இருக்க ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் நீங்க கொண்டு போற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே. அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போறீங்களோ அதோட இம்பாக்ட் வந்து குறைச்சிக்கலாம். ம். இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க ஸ்ட்ரோக் எனக்கு வந்துருச்சு, வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரத்துல சரியாயிடுச்சு, 10 ம். நாள்ல சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நார்மலா எப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட இம்பாக்ட். இப்போ ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படியோ சொல்லலாம்னா ஒரு சின்ன கல் எடுத்து ஒரு கண்ணாடி எறிகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ம். இந்த கல்லு இந்த கண்ணாடி எவ்வளவு தூரம் உடையுது, அதே மாதிரி நீங்க எவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போறீங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டா ஒரு சின்ன கிராக் தான் இருக்குன்னா ஒரு 2-3 வீக்ஸ்ல அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹெமி பாராசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஓகே. மைல்டா ஆச்சுன்னா பாராசிஸ் சொல்லுவாங்க. ப்ளீஜியான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்ப்ளீட்டா ஃபுல்லாவே போயிடுச்சு, ஒன் சைட் போயிடுச்சு அப்படின்னா ப்ளீஜியா கண்டிஷன் சொல்லுவோம். இந்த பாராசிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்டான ரெக்கவரி இருக்கும். ப்ளீஜியா இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவா. சார் இப்போ ஸ்ட்ரோக் வருது, அது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஸ்ட்ரோக் வருது அப்படின்னாலே முதல்லயே அந்த பேஷண்ட்க்கு வந்து ஒரு சில அறிகுறிகள் இருக்கும். அதாவது கொஞ்சம் தலை சுட்டு இருக்கும், ஒரு இம்பேலன்ஸ், அதாவது அவங்களால சரியா நடக்க முடியாம பேச்சு வந்து குளறி குளறி பேசுவாங்க. ஸோ ம். அது மூலமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்டமேட்டிக்கா கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வந்து பேஷண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க. அப்பப்போ கொஞ்சம் ஒரு மயக்க நிலைக்கு போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் சடனா ஆல் ஆஃப் அ சடன் சில நேரம் சில பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம எழுப்பி உட்கார வைக்கும்போது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முகம் ஒரு பக்கம் போறது, ட்ரூலிங் ஆஃப் சலைவா, இந்த இதெல்லாம் இருக்கும். கை ஓகே. கால்கள் வந்து அவங்கள நடக்க சொன்னீங்கன்னா இமீடியட்டா நடக்க முடியாது. ஸோ ஓகே. அந்த மாதிரி இருக்கும். இருக்கும்போது வந்து நம்ம உடனடியா எமர்ஜென்சி மெடிசன் நம்ம கொண்டு கால் போனோம்னா கண்டிப்பா அவங்களால சேவ் பண்ணிக்கலாம். திடீர்னு வீட்ல இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருது சார். சடனா நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எய்ட் பொறுத்த வரைக்கும் அவங்கள மேக்ஸிமம் நீங்க உட்கார வச்சுட்டு நீங்க கொஞ்ச நேரம் நல்ல ரிலாக்ஸ்ட் பிரீத்திங் ஒரு பொசிஷன், அதாவது நல்ல காற்றோட்டமான ஒரு இடமா நீங்க வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுக்கும். ஆனா நம்ம ரொம்ப நேரம் வந்து எவ்வளவு நேரம் சீக்கிரம் நம்ம உள்ள ஐசியூ உள்ள நம்ம கொண்டு போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது வந்து பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா இதுல வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ன்றதை விட நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ எவ்வளவு சீக்கிரம் நம்ம உள்ள போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து ஒரு ஃப்ராக்சர் அப்படின்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா செயல்படுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கும். ஆனா இதுல வந்து நமக்கு டைம் கிடையாது. கரெக்ட். ஸோ நமக்கு டைம் எவ்வளவு சீக்கிரம் உள்ள போறோன்றத பொறுத்து நம்ம வந்து இது அந்த பண்ணிக்கலாம். பதட்டத்துல ஒண்ணும் புரியாது. ஆமா. அதனால நம்ம எவ்வளவு சீக்கிரம் போறோமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து என்னன்னாக்கா அந்த ரத்தக்கட்டை வந்து நம்ம மூளைக்கு போற அந்த ரத்தக்கட்டை வந்து குறைக்கிறதுக்காக ஹெப்பாரின் ஒரு இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை ஓகே. யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதோட இம்பாக்ட் வந்து குறையும் போது வந்து இது ப்ளீஜியாவா போறது கூட நம்ம பாராசிஸா கன்வெர்ட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இது பர்ட்டிகுலரா இத்தனை மணிக்குள்ள நம்ம போய் சேர்த்துறணும் அப்படி ஏதாவது இருக்கா சார்? 15 மினிட்ஸ்க்குள்ள 10 மினிட்ஸ்க்கு அந்த அதுதான் நான் மாதிரிலாம் சொல்ல வரல. எவ்வளவு சீக்கிரம் போறீங்கன்றது தான். இருக்கா? ஏன்னா இப்போ அந்த இம்பாக்ட் அதுதான் சொல்றது. நம்ம வந்து எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் இந்த இம்பாக்ட் வந்து ஜாஸ்தியாகும். இது பாராசிஸ்ல முடிய போதா ப்ளீஜியால முடிய போறதான்றத அந்த டைம் தான் நம்ம தீர்மானிக்கிறது. இந்த பீஜான் அப்படின்னு சொல்றீங்களா? அது என்ன ப்ளீஜியா. சார்? அப்படின்னா என்ன சார்? இந்த ப்ளீஜியான்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப ஜாஸ்தியா நம்மளுக்கு வர்றது. அந்த ரத்த கசிவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி இம்பாக்ட் ஜாஸ்தி ஆகுறதுனால வரக்கூடியது. அதே ஓகே. பாராசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டா இருக்கும். சரிங்களா? ஓகே. ரொம்ப மைல்டா இருக்கும். அந்த டைம் தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அந்த ப்ளீடிங் வந்து. ஸோ அப்பவே நம்ம கண்டுபிடிச்சு உடனே நம்ம பண்ணும்போது நம்ம ஈஸியா நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். சார் இப்போ வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் அப்படின்னும் போது பிசியோதெரபில எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்?
வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்டதுமா. இப்போ பிசியோதெரப்பில வந்து நம்ம வந்து ஃபிட்னஸ்க்காகவே தனியா பிசியோஸ் இருக்கிறாங்க, ஓகே கிளினிக்கல் பிசியோஸும் தனியா இருக்கிறாங்க. ஸோ ஓகே இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, ஸ்போர்ட்ஸ் பிசியோஸ்லாம் வந்து ஆன் கிரவுண்ட் ஆன் ஃபீல்டு இருப்பாங்க. ஓகே இதே வந்து கிளினிக்கல் பிசியோஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் செக்டார்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே. இப்போ வெரிகோஸ் பெயின்ஸ்னால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்களா சார்? பிசியோதெரப்பில எந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்க முடியும்? கண்டிப்பா வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஸ்டாக்கின்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், மசாஜிங் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் இப்போ லேசர் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். இது பர்டிகுலரா ஏதாவது செட்டிங் இவ்வளோ இது டைம் இல்ல இது டியூரேஷன் வந்து நார்மலா வந்து Depends. ரொம்ப நேரம் நிக்கக்கூடிய ஆட்களுக்கு, அதாவது Okay. சேல்ஸ் பர்சன்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு தான் வந்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸ், டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கிறாங்களே ஓகே. அவங்களுக்கு தான் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து வருது நார்மலா. இது பெர்மனன்ட் கியூர் பண்ணலாமா சார் இது? இல்லம்மா, இது பெர்மனன்ட் கியூர் கிடையாது. பட் டெம்பரலி வி கேன் ஏபிள் டு மேனேஜ். அதே இதுல வந்து இதுக்கு வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கு. இப்போ எந்த ஒரு இது எடுத்துக்கிட்டீங்கனாலும் 2 மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து நார்மலா நம்ம பண்ண முடியுதா, ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமா, அதாவது மெடிசன்ஸ் மூலமா, பிசியோ மூலமா பண்ண முடியுதான்னு பார்ப்பாங்க. அப்படி பண்ண முடியாத பட்சத்துல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், இந்த மாதிரி 2 இதுவா பண்ணிக்கலாம். ஸோ அதோட இம்பாக்ட் நான் இதுலயே என்ன சொல்லுவேன்னா, இம்பாக்ட்னா அது எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குதுன்றது பொறுத்து. சில பேருக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அந்த வெரிகோஸ் வெயின்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது பக்கத்துல இருக்க ஜெனரல் சர்ஜனோ இல்ல வாஸ்குலர் சர்ஜனோ அந்த சர்ஜரி பண்ணுவாங்க. பண்ணும்போது அவங்களுக்கு அதுல இருந்து விடுபட முடியும். ஸோ அதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் கிடையாது. அதனால பிசியோதெரப்பினாவே எந்த சைடு எஃபெக்ட்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. சார்? கார்டிகோஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் வந்து நீல போடுறாங்களா, அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு? கண்டிப்பாங்க. அதனால வந்து நிறையவே சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. பட் ஆனா வந்து சில இடங்கள்ல வந்து நம்ம அது வந்து யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நம்ம தள்ளப்படுறோம். ஓகே ஏன்னா பெயின் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து இப்போ சில நேரங்கள்ல வந்து இப்போ ஒரு டோட்டல் நீ ஆர்த்தோபிளாஸ்டிக் பண்றதுக்கு முன்னாடி வந்து இந்த கார்டிகோஸ்டீராய்டல் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஆர்த்தோபெடிஷியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது அது மூலமா பெயின் ரெடியூஸ் பண்ண முடியும். ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா வந்து நம்மளால பெயின் ஃப்ரீயா வாழலாம். முட்டியில வந்து ஜவ்வுல வந்து அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்களா சார்? இதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண முடியும்? இப்போ முட்டில ஜவ்வு அடிபட்டிருக்கு அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏசிஎல், ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் அடிபட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். Okay. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு எம்ஆர்ஐ எடுக்கும்போது கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அந்த மாதிரி இருக்கும். கிரேட் 1லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மினிமல் ஸ்ட்ரெயின், கிரேட் 2 வந்து மாடரேட் ஸ்ட்ரெயின், கிரேட் Okay. 3 வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரெயின். சரிங்களா? கம்ப்ளீட் Okay. ஸ்ட்ரெயின் சொல்ல முடியாது, கம்ப்ளீட் ரப்சர்னே சொல்லலாம் அது வந்து. ஓகே ஸோ கம்ப்ளீட்டா கட் ஆயிடுச்சுனாக்கா நம்ம வந்து சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். இதே 1 and 2 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா நம்ம வந்து பிசியோ மூலமா குணப்படுத்தணும். இப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல இப்போ ஒரு கால் உடஞ்சிருச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இப்போ வந்து அதை ஜாயின் பண்ணுவாங்க அந்த இதுல. அது ஜாயின் பண்ண பிறகு பிசியோ உங்களுக்கு எந்த மாதிரி கண்டிப்பா treatment? அதுக்கு வந்து இந்த ஆம்புடேஷன், சப்போஸ் சில பேர் கால்கள் இழந்திருந்தாங்கன்னா ஆம்புடேட்டட் லெக்ஸ் ஏதாவது வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சாங்கன்னா கூட அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வந்து பிசியோ நம்ம கொடுக்குற மாதிரி வரும். ஏன்னா அவங்களோட பேலன்ஸ் ட்ரைனிங், கோஆர்டினேஷன், மூவ்மெண்ட்ஸ் stability எல்லாத்துக்கும் இருக்காது. வந்து கண்டிப்பா நம்ம அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து பிசியோ அதுல கண்டிப்பா இன்ட்ராக்ட். சார் ஃப்ராக்சர்ல பிசியோட ரோல் என்ன சார்? இப்போ ஃப்ராக்சர் ஆயிடுச்சு ஒரு பேஷண்ட் அப்படின்னு வச்சுக்கீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் மாவு கட்டு போட்டாலும் சரி, அதே பேஷண்ட் வந்து சர்ஜரி அந்த மாதிரி ப்ரொசீடிங்ஸ் போனாலும் சரி, அது முடிச்சதுக்கு அப்புறமா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரீஹாப் அப்படின்னு இருக்கும், இல்லை ஃப்ராக்சர் ரீஹாப்னு சொல்லுவோம். இந்த ரீஹாபிலிட்டேஷன் மூலமா அந்த ஜாயிண்ட்டை கண்டிப்பா நம்ம மறுபடியும் மொபிலைஸ் பண்ணணும். மொபிலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால வந்து நார்மல் இது கொண்டு வர முடியும் அந்த ஜாயிண்ட் வந்து. சார் அடிபட்டதுன்னா இந்த பிடிஎஸ்ன்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன சார் சொல்யூஷன்? இப்போ அடிபட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், அடிபட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் புத்தூர் கட்டு போடுவாங்க, இல்லது பிஓபி அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா, அந்த ஜாயிண்ட் வந்து யூசேஜ்ல இல்லாத பட்சத்துல போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்டிஃப்னஸ்னு ஒரு கண்டிஷன் போகும். இந்த போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்டிஃப்னஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களால கால் முட்டி மடிச்சு நீட்டி பண்றதுக்கு கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நம்ம பிசியோ எலக்ட்ரோதெரப்பி மூலமா அதை குணப்படுத்த முடியும். பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியா ரெடியூஸ் ஆயிடும். அவங்க வந்து நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு ஈஸியா வாழ முடியும். சார் ஐடி ஜாப்ல ஒர்க் பண்றவருக்கு நிறைய நெக் பெயின் வருது இல்ல, சோ அதுக்கு என்ன மாதிரி பிசியோதெரப்பி கண்டிப்பா எக்ஸசைஸ் இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஐடி, அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் ரொம்ப ஹேண்டில் பண்றவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லாம மொபைல்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணாங்கன்னா கூட வந்து நெக் பெயின்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். என்னன்னாக்கா, இப்போ நீங்க முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது வந்து ஒரு 8 hours அண்ட் தே ஹேவ் ப்ராப்பர் சேர், டேபிள்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு போகும்போது வந்து அவங்கள அந்த பாஸ்டர் வந்து கரெக்டா அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. மெயின்டைன் பண்ண முடியாத பட்சத்துல வந்து அவங்களுக்கு அதோட அப்நார்மல் பாஸ்டரைசேஷனால பெயின்ஸ் வந்து நிறைய பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப வீட்ல ஒர்க் பண்றதுக்கு ப்ராப்பர் சீட்டிங் பொசிஷன் ப்ராப்பர் இல்லனால சீட்டிங் பொசிஷனிங் கண்டிப்பா வேணும். அதே மாதிரி செல்ஃப் ஸ்ட்ரெச்சிங் டெக்னிக்ஸ் அவங்க வந்து கத்துக்கணும். கத்துக்கிட்டு அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு. இது ரிலேட்டடா ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் பண்றீங்களா சார் ரெகுலரா கண்டிப்பா நம்மளுக்கு கிளினிக்ல? கண்டிப்பா அதுக்கு ரிலேட்டடா நம்ம பண்ணவும் செய்யறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெக் பெயினை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வாஸ்ட் திங். என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து சில நேரம் ஸ்ட்ரெயின்னாலே இருக்கும், அதனால ஹெட்ஏக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரேடிகுலோபதின்னு சொல்லுவாங்க, கழுத்து எலும்பு தேய்மானமே அழுத்தம் ஏற்பட்டு நமக்கு அந்த மறுமறுப்பு தன்மை அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் இந்த அப்நார்மல் பாஸ்டரைசேஷன் போறதுனால. சார் உங்க கிளினிக்கை பத்தியும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தியும் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார்?
கண்டிப்பாமா. எங்களோட கிளினிக் வந்து ஷைலோம் பெயின் அண்ட் ஸ்ட்ரோக் ரீஹாப் கிளினிக். ஓகே. வேளச்சேரி அண்ட் பள்ளிக்கரணை 2 இதுல இருக்குது. ஓகே. இப்போ ரீசென்ட்லி வந்து நாங்க பாத்தீங்கன்னா வந்து வி ஹேவ் அரவுண்ட் 17 தெரபிஸ்ட் இருக்காங்க. ஓகே. ஸோ நாங்க ஹோம் கேர்ஸ் ஃபுல்லாவே சென்னை ஃபுல்லாவே பண்றோம். மொபைல் ஓகே. கிளினிக்ஸ் எங்களுக்கு இருக்கு. ஸோ சென்னை ஃபுல்லாவே நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். பிசியோ ஃபுல்லாவே. எவ்வளவு வருஷம்? கிட்டத்தட்ட 14 இயர்ஸா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னோட கிளினிக்கல்ஸ் வந்து இது ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4 இயர்ஸ். நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு 14 இயர்ஸ் ஆகுது. இந்த டைம் டியூரேஷன் இந்த 14 இயர்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டிஃபரெண்டான ஒரு பேஷண்ட்ஸ் பார்த்திருக்கீங்களா? ஒரு அந்த மாதிரி டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு பேஷண்ட்டுமே டிஃப்ரெண்ட் பேஷண்ட்ஸ் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லா பேஷண்ட்ஸுமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போதும் வி ஹாவ் டு யூஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் தெரபிஸ் ஆஃப் மோட். அது இவங்களுக்கு இது அடாப்ட் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்து தான் பண்ண வேண்டியது. ஒரு டிஃபிகல்ட்டி பார்த்திருப்பீங்களா? இது இந்த கியூரே பண்ண முடியல அந்த மாதிரி ஏதாவது டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா குவாட்ரிப்ளீஜியா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் நாங்க நிறைய பார்த்துருக்கிறோம். ஸோ பார்க்கும்போது இனிஷியல் பீரியட் ஆஃப் டைம் வந்து இட் டேக்ஸ் டைம். அதாவது ஸ்ட்ரோக்கு இந்த நியூரோ பொறுத்த வரைக்கும் என்னன்னா டைம். நம்ம எவ்வளவு நேரம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொறுமையா தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா உடனே சீக்கிரமா சரியாகணும் அப்படின்னு. ஆனா நியூரலாஜிக்கல் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால இல்ல யாராலுமே அது வந்து டைம் வந்து சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா ரெக்கவரி ஸ்லோவா அதோட டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன் வந்து நம்ம ஈஸியா காட்டணும். ஓகே, தேங்க்யூ சார்.